ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Question from devotee. Why didn't Arunagirinathar, with his acquired power of Paragaya Pravesam, choose to transfer his soul from the parrot's body back into a human body to continue his devotional service to Lord Muruga? சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒரு மந்திரவாதி இருந்தான். அந்த மந்திரவாதி ஆல்வேஸ் வந்து வில்லன் ஃபார் அருணகிரிநாதர். இப்போ திருவண்ணாமலையில் இருந்த குறுநில மன்னனுடைய பேர் பிரபுடதேவர் ஆயன். அவனுக்கு கண்ணு போயிடுது. இப்போ சம்பந்தாண்டான் என்ன பண்ணுறான், அருணகிரிநாதரை எப்படியா ஒம்பல மாட்டோன்ட்டு அருணகிரிநாதர் பெரிய சித்தர், அவர் தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்தார்னா உங்களுக்கு கண்ணு வந்துடும் அப்படின்னு. இப்போ ராஜா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறான். சரின்னு இவர் தன்னுடைய உடம்பை திருவண்ணாமலை அந்த கிளி கோபுரம்னுவாங்க அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கிளியினுடைய வடிவம் எடுத்து தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத புஷ்பத்தோடு வராருன்னு தெரிஞ்சு போகுது. அப்போது இந்த சம்பந்தாண்டன் என்ன பண்ணுறான், அங்கே அவர் மேலே வச்சுருக்கிற உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பை எடுத்து எரிச்சிடுறான். அப்போது தன்னுடைய உடம்புக்குள்ளே தான் அவரால் திருப்பியும் வர முடியும். அதாவது தன்னுடைய உடம்புலேருந்து கிளிக்குள்ளே போனார், கிளியிலேருந்து மறுபடியும் அவருடைய உடம்புக்குள்ளே வரலாம். அவருடைய உடம்பு எரிச்சிடுறாங்க. அதனால் அவர் கிளியாகவே இருந்துட்டு போயிட்டார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி சொல்கிற போது சொல்வார்கள், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த இருள் நாடி நிற்கும் நாள் என்னாலோ. முருகனுடைய அருளை வாங்கி கந்தர் அனுபூதி என்ற ஒரு பாடலை முருகனுக்காக பாடிய அருணகிரியினுடைய அருள் எனக்கு என்னைக்கு கிடைக்கும். பின்னால் வந்து தாயுமானவர் போன்ற மகான்கள் சொல்கிறாங்க, ஐயா அருணகிரி உன்போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார். உன்ன மாதிரி அற்புதமான வார்த்தைகளை வேறு யாராவது சொல்லியிருக்க முடியுமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்பிரிட்டு திருவண்ணாமலையிலே இருக்குது, அந்த கோயிலில் இருக்குது. நார்மலாக அங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நைவேத்தியம் பண்ணுற போது உண்ணாமலை அம்மன் அண்டு அருணாச்சலேஸ்வரர் இந்த மாதிரி கிட்டே இருக்கிற அந்த பஞ்சலிங்கங்களுக்கெல்லாம் படைச்சிருவாங்க. அந்த கோபுரத்து மேலே இருக்கிற அருணகிரிநாதருக்கு இவங்க படைக்கிறதில்ல. அதனால் ஒரு தடவை திருவண்ணாமலையில் பெரிய பிள்ளையார் சந்நிதி இருக்கு இல்லையா, அங்கே ராமசரத்குமார் சாமி உட்காந்து இருந்தார். நானும் அவர் கூட இருந்தேன். அப்போ ஒரு வயசான தோற்றத்தில், ஏன்னா கூடு விட்டு கூடுப்பாயிற மாதிரி வேற ஒரு வயசான, என்ன பேசணும் இல்லையா, அதனால் அங்கே வந்து இவங்க எனக்கு ஒழுங்காக சோறு போட மாட்டேன்றாங்க, நீ இது கொஞ்சம் உத்தரவு போடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அருணகிரின்றவர் கேட்டதை நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குங்கிறத நான் நிஜமாகவே பார்த்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் ஒரு மகாசிவராத்திரி அன்னைக்கு அந்த ஆள் கோமணம் தான் கட்டின்னு இருக்கான். கையில் அந்த முருகனடியார்கள் மாதிரி ஒரு குச்சி, பூன் போட்ட குச்சின்னுவாங்க, அதை வச்சுன்னு இருக்கான். மகாசிவராத்திரி அன்றைக்கி அந்த அண்ணாமலையார் சன்னிதிக்கு லெஃப்ட் சைடில் நான் உட்காண்ட்ருக்கேன். அப்போ அந்த ஆள் வரான். அவன் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு அந்த அருணகிரிநாதருடைய அருள் கிடைக்கிற மாதிரி ஒரு நிர்ணயம் இருக்குது. ஏன்னா ஆல்வேஸ் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், இட் இஸ் நாட் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், ட்ரான்ஸ்ஃபர்ட். அப்போ எனக்கு இப்போ கூட வந்து இது எப்படி நடந்ததுன்னு புரியல. அவனை கூப்பிட்டு என் மடியில் படுக்க வச்சுன்னு ஒரு வேல் எடுத்து அவன் நாக்கில் மந்திரம் எழுதி, நிஜமாக நடந்தது இந்த நிகழ்ச்சி. மகாசிவராத்திரிக்கு எங்கூட இந்த நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இது ரெண்டாவது, எப்படி அந்த ஸ்பிரிட்டு இருக்குது, அதுக்கும் சில தேவைகள் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி. ஒரு பெரிய மகான், மூலன்னு பேர் அவனுக்கு, அவருடைய அந்த ஆடு மேய்க்கிறவன் மூலன், அவன் வந்து இறந்து போயிடுறான். அவனை சுற்றி எல்லா ஆடுகளும் அழுதுன்னு உட்காந்துன்னு இருக்கு. அந்த வழியாக ஒரு மகான் வராரு. அதாவது அந்த சுந்தரமா முனிவர், அவருடைய பேர் என்ன, சுந்தரமா முனிவர். இவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் ஆடுங்கள்லாம் இவனுக்காக அழுதுன்ருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்த உடனே தன்னுடைய உடம்பு ஒரு இடத்துல கிடத்திட்டு அந்த திருமூலனுடைய உடம்புக்குள்ளே தன்னுடைய கூடு விட்டு கூடுப்பாயிறாரு. ஆடுகளெல்லாம் ஓட்டின்னு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் காபந்து பண்ணிடுறாரு, சாப்பிட்றாரு. அப்போது அந்த மூலனுடைய மனைவி இல்லையா, அவள் வந்து குடும்பம் நடத்தணுன்னு இவர் பக்கத்தில் வந்து படுக்கிறான். இவர் கையெடுத்து கும்பிட்டா, அம்மா நான் உன் ஹஸ்பண்ட் கிடையாது, என்னை பாவம் செய்ய விடாத,
நான் உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அவள் குய்யோ முருகன் கத்தி ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டிடுறான். அப்போ இவர் ஊருக்காரங்களெல்லாம் கூட்டினுட்டு தான் குகையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பாடி இல்லையா சுந்தரமாமுனிவர், அதை காட்டி பாருங்க இதுதான் நான் அப்படின்றார். இப்போ ஊருக்காரங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் குடும்பம்லாம் நடத்த வேணாம், இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நீங்கள் இந்த குடும்பத்திலே இருங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சின்னு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவர் அந்த மூலன் என்ற உடம்புல வர்றாரு. அவர் தான் திருமூலர். திருமூலராகி திருமந்திரம் என்கிற ஒரு 3000 பாடல்களை அந்த ஆட்டியடியினுடைய உடம்புக்குள்ளேருந்து அவர் எரிக்கிறார். அதே மாதிரி சரஸ்வதின்னு ஒரு சரஸ்வதியினுடைய அம்சத்தில் வந்தவோ காசியில் பிரம்மாவுடைய வம்சத்தில் வடிவத்தில் இருந்த மண்டன மிஸ்ரங்கிற மகானை ஆதிசங்கரர் ஆர்கியூமெண்ட்லேயே கெலிச்சிடுறார். அவர் சொல்கிறா, நான் அவரில் பாதி, ஆனால் எங்கிட்டையும் ஆர்கியூ பண்ணுன்னு. சரிம்மான்றார். அவளுக்கு தெரியும் இவர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். அதனால் ஒரு கேள்வி கேட்குறா, குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுன்னு. இவர் ஒரு சன்னியாசி. இவர் குடும்ப சுகத்தை பற்றி எது சொன்னாலையும் அது கற்பனையாக இருக்கும், ஊகமாக இருக்கும். அதனால் இஸ் இன் எ ப்ரெடிகமெண்ட். எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுமா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி என்னடா இந்த மாதிரி ஒம்புல மாட்டிக்கிட்டுமேன்னு போயிட்டே இருக்கார். அப்போ காசிராஜா செத்து போகிறான். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடம்பை ஒரு குகையில் வச்சுட்டு காசிராஜனுடைய உடம்புக்குள்ளே போய் காசிராணி கூட குடும்பம் நடத்தின்னு இருக்கார். அந்த மந்திரி பார்க்குறான், இந்த ஆள் ரொம்ப அறிவாளியாக இருக்கான், நம்ம பழைய ராஜா மாதிரி மக்கு கிடையாது அப்படின்னு ஒற்றர்கள் அனுப்பிச்சு யாராவது ஒரு மகானுடைய உடம்பு நம்ம எல்லையில் இருந்தாக்கா அதை கொளுத்திடுங்கன்றான். ஸோ ஒற்றர்கள் போய் அந்த குகையில் இவர் வச்சுட்டு வந்திருக்கிற அந்த ஆதிசங்கருடைய ஒரிஜினல் உடம்பு கொளுத்துறாங்க. அவர் கை எரியுது. அப்போ இவர் சுருன்னு இந்த இடத்துல ராஜா கேட்டு கேட்டால் என்னான்ட்டு அவனை விட்டுட்டு அப்படியே அந்த உடம்புக்குள்ளே போயிடுறாரு. எந்திரிக்கிறாரு, ஆனால் கை மாத்திரம் கறிக்கட்டையாட்டம் இருக்குது. அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் நரசிம்மர், நெருப்பு கடவுள் இல்லையா, அவருடைய உபாசனை பண்ணுறவர், பத்மபாதர்னு பேர். அவர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணும்போது கை நல்லா இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அது என்ன கறிக்கட்ட மாதிரி, நான் நரசிம்ம உபாசனை தான் பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கு கை வரும் அப்படின்றாங்க. அப்புறம் பாட்டு பாடுறாங்க. அது என்ன, லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோத்திரம்னு பேர். லக்ஷ்மி நரசிம்மா என்ன கை தூக்கி விடு, இந்த உலகம் என்ற காட்டில் நான் மாட்டின்னு முழிச்சுன்னு இருக்கேன், விதவிதமான வனவிலங்குகளெல்லாம் என்னை அப்போ அடித்து போடுன்னே தெரியல, என்னை கை தூக்கி விடு, ஏ லக்ஷ்மி நரசிம்மம் மம தேஹி கராவலம்பம். இந்த சமுத்திரமாகிய வாழ்க்கையில் நான் தத்தளிச்சுட்டு இருக்கேன், கீழே சுறா மீனெல்லாம் என்னை சாப்பிட்றதுக்கு காத்துருக்கு, மேலே வல்லூர்கள் வட்டமிடுகின்றன, ஏ லக்ஷ்மி நரசிம்மா மம தேஹி கராவலம்பம். இப்படி பாடப்பட்ட பாடல். அதுக்கு லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம். இதான உடனே நரசிம்மர் இவருக்கு அந்த கரியாக இருந்தது இல்லையா, அதை நல்லா பண்ணி கொடுக்குறாரு. அந்த மாதிரி நம்முடைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் எவ்வளவோ இந்த மாதிரி ஒரு உடம்புக்குள்ளே உடம்பு மாறுறது, அதனால் வரக்கூடிய சில நிர்பந்தங்கள், அதிலிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் வருது. ஒரு காலத்தில் இந்த பவரெல்லாம் இருந்தது, தேவரால் அக்கல்ட் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது கலியுகத்தில் இந்த மாதிரியான பவர்களை எக்ஸிபிட் பண்ணுறவங்கள ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்க்கல. இப்போ காஞ்சி மகாபெரியவர் ரொம்ப பெரிய ஆள் தான், ராம் சரத்குமார் சாமி ரொம்ப பெரிய ஆள், இவங்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணி நான் பார்த்ததில்லை. அண்டு சம்டைம்ஸ் நான் காசியில் ஒரு தடவை போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். அப்போ வெடிகால ஒரு 3-3:30 மணிக்கு காஞ்சி பெரியவர் என்னுடைய ரூம்குள்ளே ஈர துணியோடு அப்படியே நின்று ஆசீர்வாதம் பண்ணார். அது எப்படி நடக்குதுன்னா, அவர் இந்த அதிஷ்டானம்னு வாங்க காஞ்சிபுரத்தில், இங்கேருந்து காசிக்கு நுண்ணுயிர்னுவாங்க, அது அங்கே போய் அங்கே யாராவது ஒரு நல்ல உடம்பு குளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போய் குளிச்சுடுவாங்க. தே யூஸ் தி அதர் பாடி ஃபார் டேக்கிங் பாத் இன் த கேஞ்சஸ். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி பண்ணிவிட்டு அந்த உடம்புலையே கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரி அண்மை காலங்களில் நம்ம யாரையும் பார்க்கல. கோடிசாமி இருந்தார், அவர் ஒரு 400 இயர்ஸ் இருந்தார் அப்படின்றது பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் 400 இயர்ஸும் அவர் ஒரு உடம்புலேயே இல்லை. முதல்ல அவர் பாடகச்சேரி சுவாமிகள் என்ற உடம்பில் இருந்தார். அவர் தான் தஞ்சாவூர் பக்கத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்னு ஒன்று எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது. இப்போ காஞ்சி மகாபெரியவர் கூட இருந்தார். இந்த மாதிரி அந்த பாடகச்சேரி சாமிகள் கும்பாபிஷேகம் பண்ணுறாருன்றாரு,
அப்படின்னா பண்ணட்டும், அவர் நல்ல தபசி தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவர் பண்ணார் அந்த கோயிலில். அதுக்கப்புறம் அவரை ராமேஸ்வரத்தில் ஒத்த காலில் நின்று தனுஷ்கோடியில் இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு தவசில் பண்ணுறதை பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க, அவர் இதில் இருப்பார், கோடிக்கரையில் இருந்ததுனால அவர் பேர் கோடிசாமி அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜோலார்பேட்டை பக்கத்தில் பொம்மிடின்னு ஒரு ஊர் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்காங்க. அதனால் அவரை பொம்மிடி சாமின்றதை இவங்க பொன்முடி சாமின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மில்ஸ் தேவராஜர் நாயுடு இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டு மாடியில் கொஞ்ச நாள் இருந்தார். கீழே ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரில் வந்து புறையப்பாளையம் ஜமீன்தார் அவர் வர்றார். இவர் மேலேருந்து கிடுகிடுன்னு இறங்கி வந்து புறையப்பாளையம் ஜமீன்தார் காரில் ஏறி உட்காந்துக்கிறார். அதுக்கப்புறம் புறையப்பாளையத்தில் இவருக்குன்னு மாடி மேலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், மாடி மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு ஈஸ்ட் சேரில் உட்காந்துன்னு இருப்பார். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே ஒரு கட்டில் இருக்கும். இது பேசிக். அண்டு காலை இப்படி தான் வச்சுக்குவார், அந்த ஸ்டூல் மேலே இப்படி வச்சுக்குவார். அண்டு அவருக்கு யாருன்னா அந்த பொருள்கள்லாம் கொண்டு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவார், ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்கும், அதில் ஜனங்க கொண்டு போகிற பழம் ஸ்வீட்டு அதெல்லாம் வைக்க சொல்லுவார். ஒரு இடத்துல 5 படிக்கட்டு இருக்கும். அதில் தேவர்களுக்கு ஒரு எதனா அஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ, அதாவது பெரிய கடவுளுக்கு. தேவர்கள்னால் இவங்கெல்லாம் 33 கோடி, அவங்களுக்கு இந்த ஷோகேஸ், அவங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அந்த ஷோகேஸில் அவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி. சிவன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு பஞ்சாட்சரப்படின்னு இருக்குது. நான் ஏதாவது வாங்கின்னு போனேன்னா, இது சிவனுக்கு அங்கே கொண்டு போய் வை, அங்கெல்லாம் வை அப்படின்னுவார். அப்போ நான் அந்த பஞ்சாட்சர படிக்கிட்ட கொண்டு போய் வைக்கணும். இப்படி இருந்தது. அவர் 2 காலை வச்சுட்டு உட்காந்துருப்பார். ஜனங்க போகிறாங்க இல்லையா, கலியுகத்து ஜனங்க என்ன கேட்க போகிறாங்க, கிணறு வெட்டம் தண்ணி வரல, இது மாதிரி லௌகிகமான விஷயங்களெல்லாம் கேட்பாங்க. அவர் யார் என்ன கேட்டாலையும் கோடி கோடி அப்படின்னாரு. இப்படி தான் பேசுவார். ரொம்ப வயசானவர். கோடின்னா நடக்கும் போ அப்படின்னு அர்த்தம். எந்த ஜனங்க போனாலையும் அப்படி தான் பண்ணுவார். பெரிய நிலை வருது, வேறு வேறு உடம்புல இருந்திருக்கு. ஒரு தடவை அவர் நம்ம தண்டையார்பேட்டில் வக்கீல் ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருக்கார். இந்த யூனியன் கார்பரேட் பழைய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரில் அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய மரங்குது. அந்த மரத்துக்கிட்ட ஒரு முனீஸ்வரன் சந்நிதி இருக்குது, அங்கே இருந்திருக்கார் அவர். அந்த முனீஸ்வரனே அவர் தான். அப்போ நான் சாமிக்கிட்ட அவருடைய செருப்பு கேட்டேன், அவருடைய பாதுகை கேட்டேன், அவருடைய குல்லா கேட்டேன். அவர் இதை விட நல்லா தான் நான் கொடுக்குறேன் தாத்தா, தண்டையார்பேட் வக்கீல் ஏகாம்பரம் அப்படின்னா. என்னால் அதுன்னு நானும் அங்கே போனேன். நான் போய் கேட்டால் அந்த வக்கீல் கொடுத்துருவானா, நம்ம போய் சொல்கிறோன்னு நினைக்க மாட்டான். கரெக்டாக கோடிசாமி என்கிட்ட சொன்ன போது அங்கே இருந்த ஒரு ஆள் அங்கே வரான். வந்துட்டு ஆமாம் நான் அங்கே இருந்தேன், கோடிசாமி கொடுக்க சொன்னார். ஸோ அந்த குல்லாவும் அந்த செருப்பும் அந்த இடத்துல அவருடைய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே அவருடைய குல்லாவையும் செருப்பையும் நாம் வச்சுருக்கோம். இப்படி உலகம் பூராவும் மகான்கள் இருக்காங்க. அவங்க பல்வேறு உடம்புகளுக்குள்ளே மாற்றிக்கிறாங்க. உலகத்தில் எந்த உடம்பாக இருந்தாலையும் அதுக்கு உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 இல்லைன்னுவாங்க. ஒரு 100 வயசு தான் இருக்கணும். அவங்க அந்த தவ பயிற்சியில் 72 தடவை லப்டப்புன்னு அடிக்கிற இந்த ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி, ப்ரீத்தை கம்மி பண்ணி தியானத்துக்கு போய் தலையிலிருந்து இங்கே கிடைக்கிற ஒரு ஊசி முனை வழியாக வர்ற ஒரு ஹனி மாதிரி இங்கே வரும். அதான் இப்படி மூழ்கணும், ஜலந்தர பந்தன் பேர். அப்படி இருந்தாக்கா அவங்களுக்கு வழக்கமாக இருக்கிற அந்த வயசை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஏன்னா யூ ஆர் நாட் யூஸிங். ஒரு இது செல்ஃபோனில் நீ பேசினேங்கிற, சார்ஜ் இறங்கிடுது, நீ போய் அப்பப்போ சார்ஜ் பண்ணிக்கிறியா? டிரான்சிஸ்டரில் பேட்ரி நீ அடிக்கடி பாட்டு கேட்டுன்னு இருந்தால் வீக் ஆகிடுதா? அந்த மாதிரி உன் உடம்பை நீ யூஸ் பண்ணால் அதுக்கு வயசு அவள் தான். உடம்பை யூஸ் பண்ணாமல் கதை பண்ணி வேறு உடம்பு யூஸ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி அடைக்கணும். அப்போது அதை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கும். அப்படி தான் இந்த திருமூலர்லாம் வந்திருப்பாங்க. இல்லைனா இட்ஸ் நாட் பாசிபிள் டு கண்டினியூ லைஃப் ஸ்பேன் டு தட் மெனி இயர்ஸ். இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்கள் இல்லை. ஏன்னா இது கலியுகம். கலியுகத்தில் அந்த அளவுக்கு பவரும் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். ஏன்னா இது 100க்கு 25 பங்கு தான் கலியுகத்தில் தர்மம். அதர்மமாக தான் ஜனங்கள்லாம் வாழுவாங்க. அதனால் அந்த மாதிரி கடவுள் யாரையும் நம்பி இந்த அக்கல்ட் பவர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மேஜிக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் இருப்பாங்க. நான் சில பேரை பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தர் கோடிசாமி, இன்னொருத்தர் 700 வருஷம் உயிரோடு இருந்த சிவபிரபாகர சித்த யோகின்னு சொல்லிட்டு, அவர் ரன்னின்ற இடத்துல புனூர் பக்கத்தில் இருந்தார்.
அதுக்கப்புறம் சபரிமலை போகிற இடத்துல பட்டணந்திட்டா இல்லையா, அங்கேருந்து ஒரு 3 மைல் போனால் மலை மேலே ஒரு சின்ன இடம், அங்கே இருந்தார். அவர் 700 இயர்ஸ் இருந்திருக்காரு. அண்டு இப்பயும் அவர் இருக்கார், ஆனால் அங்கே இல்லை, அவருடைய சமாதி முடிச்சிட்டாங்க. அவர் வந்து ஒரு 4 குச்சி நட்டுட்டு அது மேலே உட்காந்துன்னு இருக்கார். நான் நினைக்கிறேன் தேவரஹா பாபான்னு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவர் மேலே தான் உட்காந்துருப்பார். இவங்க கீழே போய் நின்றுன்னே தலை மேலே காலில் ஒரு உதவிடுவார். ஸோ அந்த தேவரஹா பாபாவும் அந்த சாமியும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு தடவை நான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியோடு போனேன் அவரை தேடிக்கின்னு. அப்போது அங்கே ஒரு கணபூதம் போகாத சாமி அங்கே இருக்காருன்ட்டு, அந்த மாதிரி பரன் மேலே உட்காந்துருக்காரு. அப்போ கீழே ஒரு அம்மா, சக்தின்னு வச்சுக்கலாமே, அவர் சிவநிலை அடைஞ்சிருப்பார். இப்போது சிரிச்சுக்கிட்டே நீ போன்றாங்க. நான் ஒரு தடவை அவரை அந்த மாதிரி உடம்பு அவர் விட்ட பின்னாலும் தரிசனம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப ரேரு. இன்றைக்கி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க. நான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்த 1984 இருந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. ஒரு பாட்டு இருக்குது, கைலையின் இதை வந்து கண்ணால் காண்பதும் ஆகாதென்று ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார்னு. கலியுகத்தில் எல்லாம் நேஸ்டியாக இருக்கும், அராஜகமாக இருக்கும். அதனால் ஜனங்க ரிஷிகள் எல்லாம் கைலாசத்துக்கு போய் வெயிட் பண்ணின்னு இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ ஒரு காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி போயிட்டாங்களோ அவங்கெல்லாம் திருப்பியும் உலகத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சத்தியயுகம் வரும். இந்த கலியுகன்றது 25 பங்கு தான் நல்லது, 75 பங்கு கெட்டது. இதில் அடுத்தது 50-50க்கு போகணும். அதுதான் துவாபர யுகம். 75 குட் அண்ட் 25 வரும். அதுதான் ராமர் வாழ்ந்த திரேதா யுகம். அதுக்கப்புறம் 100 அவுட் ஆஃப் 100 எல்லாருமே மகான்கள் ஆகிட்டு அப்படி ஜாலியாக தவத்தில் உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க, அமிர்தத்தை சாப்பிட்டு. அவங்களுக்கு இந்த உலகம் இதெல்லாம் தேவையே படுறதில்லை. அதனால் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஸ்பேன் இருக்குது. கலியுகன்றது 5000 வருஷம்தான். இப்போ அந்த 5000 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 5072 வருஷம் ஆக போகுது. இதனுடைய டபுள் இருக்கு இல்லையா, அதுதான் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபர யுகம். அதனுடைய டபுள் தான் ராமர் வாழ்ந்த திரேதா யுகம். அதனுடைய டபுள் தான் சத்தியுகம். இப்போ 5 + 10 + 20 + 40 75,000 வருஷம் சேர்ந்தா ஒரு சதுர யுகம்னு பேர். அது இப்போ நரசிம்மசாமி இருக்கார் இல்லையா சோழிங்கபுரத்தில், அவர் வந்து 75 இதாக இருக்கார். ஆஞ்சநேயர் ராமர் காலத்தில் வந்தவர் இல்லையா, எதிர்மலையில் உட்கார வச்சிட்டாரு. அவர் 24 சதுரயுகமாக தான் இருக்கிறார். இப்படி இந்த உலகத்தில் யாருன்னா இருக்கணுன்னா கூட அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது, கால நிர்ணயங்கள் இருக்குது. இப்போது நரசிம்மர் அந்த மாதிரி உட்காந்துக்கிறப்போ ஜனங்கள்லாம் போய் எனக்கு லட்டு கொடு பூந்தி கொடுன்னு கேட்பாங்க இல்லையா, அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வர்றார் இல்லையா ஆஞ்சநேயர், அவர்கிட்ட தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்துட்றாரு. பவர் ஆஃப் அட்டர்னின்றீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் தவம் பண்ணணும், எதிர்மலையில் போய் உட்காந்துக்கோ, என்னை யார் தரிசனம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரானோ அவனுக்கு நீ வரம் கொடுத்துரு அப்படின்னு இவருக்கு பவர் கொடுத்துட்டார். அதனால் நீ முதல்ல பெரிய மலைக்கு போகணும், நரசிம்மரை கும்பிடணும், நேராக சின்ன மலைக்கு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட நீ வரம் வாங்கிக்கணும். இப்படி ஒரு ரூல் இருக்குது. இப்படி சில விஷயங்கள் உலகத்தில் கண்டினியூ ஆகுது. நான் சொல்லியிருக்கேன், பலி சக்கரவர்த்தி இருந்தான். அந்த பலி சக்கரவர்த்தி இந்திர பதவி கேட்டான். வாமன அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணார், இப்போத்துக்கு அந்த வேக்கன்சி இல்லை, நீ பாதாள லோகத்தில் போய் இரு அப்படின்னார். பாதாள லோகம்னா என்ன, அமெரிக்கா. ஸோ உங்களுடைய யாரோ ஒருத்தன் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் பில்கேட்டாக இருக்கலாம், இல்லை இன்னொருத்தன் வந்தானே புதுசாக எலான் மஸ்க்கு, அவங்க யாரோ தான் அமெரிக்காவில் இருக்கிற அந்த இது பலி சக்கரவர்த்தி. ஸோ ஏதோ ஒரு காலத்தில் அவனுக்கு அந்த போஸ்ட் கிடைக்கலாம். ஆஞ்சநேயர் ராமாவதாரம் முடிஞ்ச உடனே ராமர் கூப்பிட்றாரு, வா போகலாம். ஆஞ்சநேயர் சொல்கிறார், அங்கே வந்து வைகுண்டத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன், நான் கொஞ்ச நாளைக்கு உட்காந்துட்டு ஜாலியாக நீ என்னை எப்போ மீட் பண்ண, நான் உனக்கு எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சேன், இதெல்லாம் அசை போட்டு மெதுவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்றேன். இது ஒரு உலகியல் நிகழ்ச்சி தான். ஒரு காதலன் காதலி இருக்காங்க, 2 பேரும் மெரினா பீச்சில் கடலை போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போடுவான், இவன் அவங்க வீட்டுக்கு போடுவான். 2 பேரும் படுத்துன்னுட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா யோசனை பண்ணி சிரிச்சின்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு லவ் பெர்சானிஃபைடு. அதனால் ஆஞ்சநேயருக்கு 5 முகத்தை கொடுத்து மகேந்திரகிரியில் தவம் செய்யி, அடுத்த யுகத்தில் உன்னை பிரம்மாவை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இன்றைக்கும் மகேந்திரகிரி மலைக்கு போனீங்கன்னா கன்னியாகுமரி கிட்ட அங்கே 100கணக்கான குரங்குங்க இருக்கும். அந்த இடத்துக்கு பேரே அனுமான் கோட்டை தான்.
அந்த அனுமான் அங்கே இருப்பார். ஆனால் அப்பப்போ அனுமான் நம்புகிற பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா உலகத்தில், அவங்களுக்கு நல்ல செய்யறதுக்காக அவர் சமர்த்த ராமதாஸாக வரலாம், துளசிதாசராக வரலாம், ராகவேந்திர சுவாமியாக வரலாம், எப்படி வேணாலையும் வரலாம். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த உடம்புக்குள்ளே இருந்து அவரை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி இன்னொரு வழி இருக்குது. அதனால் இந்த ஆன்மீகம் என்பது வாசித்து காணோனாததுன்னுவாங்க, புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சப்ஜெக்ட். அதனால தான் ஞானசம்பந்தர் சொல்கிறார், எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டான்னு. எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து ஜோதி இருக்குது, கடவுள் இருக்கார், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் புகின் அழகில்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுடா, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கூட இந்த அளவுக்கு சீரியஸாக கடவுளை தேடினீங்கன்னா உங்களுக்கும் அனுபவங்கள் கிடைக்கும். இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ நீ கேட்கணும். நீ வந்து கடவுள்கிட்ட கல்யாணம் கேட்குற, குழந்தை குட்டி கேட்குற, பணம் கேட்குற, எல்லாம் கேட்குற. கடவுள்கிட்ட இந்த மாதிரி ஒரு தெய்வீக அனுபவம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்குறான்? கோடியில் ஒருத்தன் கூட கேட்க மாட்டான். அப்படி கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். பைபிளில் வரும், ஒரு விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அது எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பான் என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான் அப்படின்னாரு. இப்போ நான் பிறப்பினால் இந்து தான், ஆனால் நான் இயேசுவை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் இப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் போயினே இருக்கும். அடுத்த கேள்விக்கு வா. Why Mahabharata and Ramayana are considered to be the greatest epics out of all the other epics? ஒரு காலத்தில் இந்த மாதிரி டிவி சினிமா இதெல்லாம் கிடையாது. ஜனங்களுக்கு அந்த காலத்தில் இந்த காலத்தில் எங்கே இருக்கிறாங்க, பாட்டிமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தங்க கூட வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இல்லை, பாட்டி சொன்ன கதைன்னு வச்சுக்கோ, நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. அண்ட் இவங்களுக்கு சில சோத்திரம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ராமஸ்கந்தம், மனுமந்தம், இப்படிலாம் ஒரு பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போது லௌகீகம், அதனால் தாத்தா பாட்டிங்கெல்லாம் நிறைய வீடுங்களில் இல்லவே இல்லை. அவங்களும் போய் ஹோட்டலில் கணக்கு எழுதின்னு இருக்காங்க, தாத்தா பாட்டி இல்லை ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க. குடும்பங்கள்லாம் செதறி போச்சு. அதனால் பெரியவங்களை மதிக்கிற ஒரு காலம் மாறி போச்சு. ப்ளஸ் டைவர்ஷன் வந்துச்சு. இந்த காலத்தில் சின்ன சின்ன குழந்தைங்களே செல்ஃபோன் வச்சு லொங்குன்னு பண்ணிட்டுருவோம் கணக்குதுங்க. அதனால் அந்த டிசிப்ளின் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு கல்யாணம்னா ஒரு மாதம் நடக்கும். ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் எல்லா ஊர்லேருந்து வந்துடுவாங்க. ஏன்னா வீடுங்களே அந்த காலத்தில் 10 மைலுக்கு, கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இருக்கும், மீதியெல்லாம் தோப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காலம்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் கல்யாணன்ற போது கூடுவாங்க. ஒரு மாதத்துக்கு அந்த கல்யாணம் நடக்கும். இது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த பேட்டர்ன் ஆஃப் மேரேஜ்ன்றாங்க இல்லையா, அது வேறு மாதிரி இருக்கும். இப்போது ராமாயணம் மகாபாரதம்லாம் எந்த காலத்துக்கு சம்மந்தப்பட்டது? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால், 3500 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு இருந்தது. அப்போ என்ன இருந்தது, ஜனங்களுக்கு எந்த டைவர்ஷனும் கிடையாது. அந்த காலத்தில் பாட்டிங்கள்லாம் உட்காந்து கதை சொல்கிறது, ரிஷிகளெல்லாம் வந்து காட்டில் இருப்பாங்க, ரிஷி பத்தினி இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுவா சிஷ்யங்களுக்கு. இவங்க போய் விறகு சொல்லி பொறிக்கணும் வந்து அந்த அம்மாவுக்கு இது யாகத்துக்கும் சமையலுக்கும் கொடுப்பாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது தவ வாழ்க்கை. அண்ட் இப்போ இருக்கிற லௌகீக சுகங்கள் அந்த காலத்தில் கிடையாது. துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் குருவாக இருந்தவர். ஆனால் அவர் ஏழையிலே ஏழை. அவருடைய சொந்த புள்ள அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லாமல் அரிசி மாவை கலக்கி அவங்க ஒய்ஃப் கொடுக்கறத பார்த்து அவர் கண்ணில் தண்ணி வந்துச்சு. இவ்வளோ அருமையாக நான் இவ்வளோ பெரிய ராஜகுருவாக இருந்தேன்னு தன் கூட கிளாஸ்மேட்டாக இருந்த பாஞ்சால தேசத்து ராஜன் துருபதனன் தேடி அவன் அவமானப்படுத்துகிறான். என்னென்ன நான் ஏதோ சும்மா தமாசுக்கு சொன்னதை நம்பி வந்துட்டியான்ட்டு. அப்போ அர்ஜுனனை கொம்பு சீவி ஏகலைவனு கட்ட விரல் வெட்டி இவர் அவனை வென்று அவனை தேர்காலில் கட்டிட்டு வந்து நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் அந்த நேரத்தில் சும்மா இருந்து போய் யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் தான் வந்து திரௌபதியும் திருஷத்திமனையும் கொண்டாந்து துரோணரை அழிக்கிறதுக்காக வந்தான். அப்படி தான் மகாபாரதமே ஆரம்பிச்சது. இப்படி அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு வசதிகள்லாம் யாரும் கிடையாது. யாரும் இந்த ராஜா பூஜாலாம் இருப்பான், அவனுக்கு தான். மற்றவங்கெல்லாம் ஏதோ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்ன்ற மாதிரி நெசவு விவசாயம் இதுதான் செஞ்சுருப்பாங்க. அதுலேயும் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்.
ரொம்ப சாதாரணமான ஒரு ஹேபிட்டட் தான். வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தில் இருந்திருப்பாங்க. கல்வியெல்லாம் வந்து தினப்பள்ளிக்கூடம் மாதிரி குருகுலத்தில் போய் காட்டில் படிக்கிறது, இதெல்லாம் தான் அந்த காலத்தில் இருந்த ஒரு ஒர்க் கல்ச்சர். பின்னால் அப்படியே லௌகிகம் மாயெல்லாம் வந்துச்சு. அதனால் நீங்கள் ராமாயணம் மகாபாரதம்ன்றது நிஜமாக நடந்ததுன்னு கூட நீங்கள் நம்ப தேவையில்லை. என்ன பாபா, ரத்னாகரன் ஒரு கொள்ளைக்காரன் தான். அவங்ககிட்ட ரிஷி போய் சொல்கிறாரு, ஏன்பா இதெல்லாம் பண்ணுற விட்டுருன்னு. அது சொல்கிறான், என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களுக்கு நான் சோறு பண்ணோன்னா இந்த தொழில் தான் எனக்கு தெரியும், இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்குறாங்களான்னு போய் கேளுன்னு. அவங்க கேட்டாக்க அதெல்லாம் முடியாது, நீங்கள் சோறு பண்ணோம் தான். நாங்கள் இவன் வந்து நான் என்ன பண்ணுறது இப்போது, அவங்க என் பாவத்தில் பங்கு வாங்க மாட்டேன்றாங்கன்ட்டு. ஒன்று செய், எதிரில் இருக்கிறது இல்லையா ராமா அப்படின்னு சொல்லு. இது ராமா வரல, எதிரில் என்ன இது மரம்னா சொல்லுனாங்க. இவன் மரம் மரம் மரம்னா, அப்போ மரா 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 ஆகி ராம் ஆகி வான்மீகம்னா புத்துன்னு அர்த்தம். இவன் தலைமையில் ஒரு புத்து மலிச்சிச்சு. அதனால் ரத்னாகரனாக இருந்தவன் வால்மீகத்தடியில் தவம் செஞ்சு வெளியே வந்தான். அதனால் அவன் பேர் வால்மீகி. அவன் வெளியே வந்தவுடனே 2 பறவைகள் வந்து ரொம்ப சோகமாக ஒரு பாட்டு பாடி இருந்தது, கிக்கி. இவனுக்கு அந்த சோகம் இவனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அந்த சோகத்தில் தான் ராமர் சீதை பிரிஞ்ச மாதிரி, அந்த அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி, கண்ணீரும் கம்பளிமா, இந்த மாதிரி இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உருவாச்சு. அப்போ ராமாயணம் என்பது எப்படி ஆர்எஸ் மனோகர் ஒரு ட்ராமா போடணுங்கிற போது முதல்ல ட்ராமா எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் யார் இதில் நடிக்கணுன்றதுக்காக ஆளுங்களை தேடுவாங்க. அந்த மாதிரி முதலில் எழுதப்பட்டது வால்மீகி ராமாயணம். அதில் பின்னால் நடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் ராமர் சீதை இவன் எல்லாம் ராவணெல்லாம் அப்படி வர்றது தான். அதனால் இன்றைக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில இது இருக்குது. ஆனால் அதுலேயும் பாதி புருடாவாக இருக்கும். நீ மகாபலிபுரம் போனேன்னா அங்கே ஒரு பெரிய பாறை இருக்கும் மலை மேலே. அவங்க சொல்லுவாங்க, இதுதான் கிருஷ்ணர் சாப்பிட்ட வெண்ணன்னுவான். ஏமாத்துறாங்களா இல்லையா உங்களை? கிருஷ்ணர் எங்கே இருந்தார், அவர் சாப்பிட்ட வெண்ணெய் 2000 வருஷம் கழிச்சு கல்ல உக்காந்துன்னு இருந்தாங்க. இது பூரா அப்படி தான். நீ எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிற, அந்த ஊரை பற்றி கொஞ்சம் நீ போயிட்டு வந்தது பீட்ரு விடணும் எல்லாருக்கிட்டையும். கொஞ்சமாக சொன்னால் பீட்ரு விடுறது, ரொம்ப சொன்னால் சென்ட் பீட்ரு, ரொம்ப ரொம்ப சொல்லிட்டா சென்ட் பீட்டர்ஸ்பர்கு, ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக சொல்கிறது. அதனால் இவன் போயிட்டு திவிலுண்டு பாம்பை பார்த்துருப்போம். அது வாயிலேருந்து அவங்ககிட்ட போகிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாம்பாயிடும். கடைசியில் இவ்வளோ பெரிய பாம்பை பார்த்தாண்டிடுவானுங்க. இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் அது. அப்போ பாகிகான், யுவான் சுவாங்கு, மார்கபோலோ, இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணானுங்க. இவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவன் ஊருக்கு போயிட்டு அங்கெல்லாம் நெருப்பு மூட்டிட்டு குளிருக்கு உட்காந்துன்னு கதை பேசுவானுங்க. அப்போ இவன் சொல்லுவான், இந்தியாவில் அப்படியே காற்றுல தங்கத்தூள் பறக்குது அப்படின்னுவான். நிஜம். அதுக்கப்புறம் ஊழங்களுக்கெல்லாம் கதுவே கிடையாது அப்படின்வான். இப்படி அவனுக்கு தோன்றதெல்லாம் போட்டு அடிப்பான். அவங்களும் கேட்டுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நீ பழைய காலத்து சில கதைகள் இருக்குது. அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ்ன்ட்டு ஒரு இங்கிலீஷ் நாவல். 80 நாளுக்குள்ளே இந்த உலகத்தை சுற்றி வர்றேன்னு ஒருத்தன் கிளம்புவான். அவன் என்னெல்லாம் பார்த்தான் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு நாவல் மாதிரி இருக்கும். அது நாவல் தான், அவன் பார்த்ததை வச்சு அவன் எழுதுது. அப்படி தான் ராமாயணம் மகாபாரதம். ஒரு ட்ராவலர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கற்பனைகளை கலந்து எழுதப்படுகிறது தான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சீதையை கொண்டு போய் ராவணன் வச்சுட்டானா, அதுக்கப்புறம் ராமர் படையெடுத்து போகிறாரு, மீட்டுக்குன்னு வர்றாரு, இதெல்லாம் தான் ராமாயணங்கிற. இது நீ கிரேக்க நாட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய்னுவான். ஹெலன் வந்து ஈக்குவல் டு சீதை. அந்த ட்ராய் நகரம்ன்றது லங்கைன்னு வச்சுக்கோ. அவங்க போய் ஏணியெல்லாம் வச்சு அது மேலே ஏறி குதிச்சு போகிறதெல்லாம். நம்பூர் ராமாயணத்தில் கும்பகர்ணன் படுத்துக்குன்னு இருப்பான். 6 மாதம் அவனை யாரையும் எழுப்ப விடாதுன்னு. இப்போ அவன் ராவணனுக்கு ஆள் வேணும் சண்டை போடுறதுக்கு. அதனால் அவங்ககிட்ட இருக்கிற அனுப்புகிறான். இந்த இவங்கெல்லாம் ராவண ராட்சசனுங்க எல்லாம் குள்ள பசங்க. அவங்கெல்லாம் போய் உலக்க வச்சு அந்த தூங்கின்னு இருக்கிற அந்த ஆள் இருக்கான் இல்லையா ராவணன், அவன் மேலே கும்பகர்ணன் அவன் மேலே இடிப்பாங்க. அப்போ எப்படி இடிப்பாங்க? உங்கள் இளையராஜா அன்னக்கிளி சினிமாவில் வந்து நெல் குத்துற பாட்டு போடுவார்ல, 2 வரி பாடுங்க. சுத்தச்சம்பா பச்சை நெல் குத்தத்தா வேணும், முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தா வேணும்,
முல்லை மல்லி போல பொண்ணு மின்னத்தா வேணும், நம்ம வீட்டு கல்யாணம். ஓகேவா? இது மியூசிக் இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் படம் அன்னைக்கிளி தான். ஸோ அவங்க அந்த காலத்திலேயே ராமாயண காலத்திலேயே கம்பர் எந்த ஒரு சீன் வர்ணித்தாலையும் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டுருவார். ஸோ அவன் தூங்கினுக்கிறானா, இவங்க உலக்க வச்சு அவனை குத்தி எழுப்புறாங்க இல்லையா, அப்போது அவன் உடம்பு மேலே எல்லாம் இந்த ராட்சசங்கள்லாம் ராவணன் மேலே ஏறிக்கிறாங்களாம். காலிலேருந்து தலை வரைக்கும் எல்லோரும் ஏறிக்கின்னு அவங்க கையில் இருக்கிற உலக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அந்த உலக்க சவுண்டில் இடிக்கிற மாதிரி வரும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரகு போல வெற்பிடித்த கால தூதர் கையிலே, இப்படி வரும். கம்பர்கிட்ட இதுதான் பெரிய சாகசம். ஸோ அவனை எழுப்புறாங்க. இந்த கதை நம்பூர்லுக்கு தான் ராமாயணத்தில். அதுதான் உங்கள் கலிவர் அண்ட் த லில்லிபுட்டன்ஸ். ராமாயண காவியம் வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய். இந்த கலிவர் அண்ட் த லில்லிபுட்டன்ஸ் கதை கும்பகர்ணன் கதையிலேருந்து அப்படியே உருவந்து. இப்படி உலகத்தில் நீங்கள் பார்க்குற எவ்வளோ கதைகள் இந்த யாத்திரிகள் போகிறாங்க இல்லையா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதை வச்சு வர்றது தான். நம்ம ஊரில் மரியாதை ராமன் ஒருத்தர் இருப்பான். அவனை பற்றி அவன் எப்படியெல்லாம் நல்ல ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கொடுப்பான்னு இருக்கும். அதை வந்து கிங் சாலமான் ஷீபா கதைங்களாம் மாற்றிருப்பானுங்க. நம்ம ஊரில் தெனாலிராமன் இருக்கான், பீர்பல் இருக்கான் அக்பர் பாஷா கிட்ட. இவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சேர்த்துட்டு முல்லா நசருதீன் சொல்லிட்டு எங்கேயோ ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கண்ட்ரி, நான் போய்க்கிறேன் அந்த ஊருக்கு. ஸோ முல்லா நசருதீன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றுவாங்க. ஸோ எல்லா கதைகளுமே யாத்திரிகள் மூலமாக பரவுனது தான். யாரோ தான் யாத்திரை பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். ஏன்னா ஏரோப்ளேன் கிடையாது, கடல் வழி தான் போகணும். யாரும் 4 பேர் தான் கடல் வழியாக வருவாங்க. வர்றபோது அவங்களுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கும். அவங்க கிஃப்டெல்லாம் கொண்டாந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன ராஜாலாம் இருப்பான் இல்லையா, அவனுக்கு கொடுத்து அவன் அதெல்லாம் பார்த்து சந்தோஷமான உடனே இவனை வந்து நம்ம கெஸ்ட்டு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு வச்சுக்குவான். இப்படி தான் இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதனால் நீங்கள் இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட பழைய புக்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் படிங்க. கலிவர்ஸ் ட்ராவல்ஸ்ன்னு இருக்குது, அரௌண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ்ன்னு இருக்குது, நிறைய இருக்குது. இது மாதிரி ட்ராவல் புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா எப்படி வந்து ஒரே கதை எல்லா ஊர்லேயும் மாறி மாறி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சப்த ரிஷிகள் அனைத்து தெய்வீக சக்திகளையும் பெறுவதற்காக மிகுந்த தவம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி மகாவிஷ்ணுவின் தரிசனத்தை பெறவும் பிரார்த்தனை செய்யவும் பயன்படுத்துவதற்கு பதிலாக மகாவிஷ்ணுவின் வாயில் காவலர்களை சபிக்க ஏன் தங்கள் சக்தியை பயன்படுத்தினார்கள்? நிறைய இந்த விஐபிஸ் இருக்காங்க, சோ கால்டு விஐபிஸு, எல்லாரும் நம்மளை மதிக்கணும், நமக்கு செல்யூட் அடிக்கணும், இந்த மாரி அவங்க டியூட்டி செய்கிறாங்க. நீங்கள் 7 பேர் வாட்ச்மேன் சொன்னால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண இல்லை, அதை விட்டுப்புட்டு நீங்கள் 2 பேரும் உலகத்தில் போய் இப்போ பிறந்துடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் எல்லாருமே குறைவுடையவங்க தான். உலகத்தில் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு ஏன் பாடுற? அவன் ஒருத்தன் தான் குறையில்லாமல் இருக்காமல் இருக்குது. மற்றபடி எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் காம குரோத மோக லோப மத மாச்சரியங்கள்னு சொல்லக்கூடிய 6 குணங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்காங்க. இது யாரும் விதிவிலக்கு இல்லை. இப்போ இந்திரங்கிறான், ஒருத்தனுக்கு இந்திர பதவி கிடைக்குது. அவன் வந்து நான் உலகத்துக்கே நல்லது செய்கிற தேவேந்திரன் சந்தோஷமாக மரியாதையாக நடந்தது தெரிஞ்சில்ல. 7 ரிஷிங்க இப்படி குறுக்க போயின்னுக்கிற போது அவங்கள பார்த்து சர்ப்ப நகருங்கன்னு. ஏன்னா அவன் போய் ரொம்ப கூட திலோத்தமாக கூட ஜாலியாக இருக்கணும்னு ஓடுறான். அவன் பொறுப்பான பதவிக்கு வர்றவன் யோகியனாகிடுமா? முதல்லையே முற்றும் கோணல் அவங்கள என்ஜாய் பண்ணுறதுக்காக போய் இவங்கள நகருன்றான். அவனுக்கு கோவம் வந்துடுது. எங்களை பார்த்து நீ சர்ப்பன்னு சொன்னிய, சர்ப்பமாக போடான்ட்டு அவன் உலகத்தில் பாம்பாக வந்து பிறந்து போட்டான். இப்படி நிறைய பேர் எந்த ஒரு குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யும். ஒரு மலை அளவு உயரத்துக்கு போனவன் கூட குந்துமணி அளவு தப்பு தண்டா பண்ணிட்டான்னா அவன் கீழே போயிடுவான். அதனால் திருவள்ளுவர் சொல்கிறார், நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. எவன் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு டிசிப்ளினாகிறானோ அவன் மலையை விட உயர்ந்தவன். தலையில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஷாம்பு, கண்டிஷ்னர், கலர் கீழே விழுந்துச்சுன்னா தொடப்பத்தில் பெருக்கி விட்டுரும். அதை எடுத்து வத்தி பொட்டில் போட்டு எல்லாம் பத்திரமா ஊதுவத்தி கற்பூரமாக காட்டுக்கிறேன் தலையிலேருந்து முடியாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ தலையின் இழிந்த மயிரணைய மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை. கீழே விழுந்துச்சுன்னா முடிக்க ஒன்றும் இல்லைல்ல, அந்த மாதிரி மாந்தர்கள் அவங்க நிலையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் யாரும்
அந்தந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணும். எவ்வளோ நீ உயரமாக போறியோ அவ்வளோ அந்த குணங்களை நீ உயர்நலம் உடையவன் அவன் இவனுங்கிற மாதிரி அந்த விர்ச்சுஸ் காப்பாற்ற வேண்டியது. நீ ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் இருக்கிறன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏறி கீழே விழுந்தியானாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு 2 பேண்டேஜ் போட்டால் சரியாக போடும். எல்ஐசி பில்டிங்லேருந்து கீழே விழுந்தியானா எலும்பு கூட மீறாது. அந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ வாழ்க்கையில் உயர்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியிருக்கும். உங்ககிட்ட இருக்கிற விர்ச்சூஸ்ன்னுவாங்க இல்லையா, வயசஸ்னா கெட்டது, விர்ச்சூஸ்னா நல்ல குணம், அதை காப்பாற்ற வேண்டியிருக்கும். யாராக இருந்தாலும் சரி, குன்றன்னு என்ன செய்யணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய பெரிய நிலைகளை தொட்டவங்க கூட அப்படின்னு அர்த்தம். குந்துமணியில் தப்பு பண்ணால் கூட புஸ்காயிடுவாங்களாம். அதனால் த மோர் யூ ரைஸ் இன் ஸ்டேட்டஸ், த மோர் கண்ட்ரோல் யூ ஷுட் ஹேவ் ஆன் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ். இது நிறைய பேர் செய்ய மாட்டான். அந்த சீட்டுக்கு 4 பேர் சல்யூட் அடிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு ஆரகன்ஸ் வந்துடும். ஒரு ஊரில் ஒரு ரவுடி இருந்தான். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா குண்டத்தர மாதிரி இருப்பான். எல்லாருக்கும் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஊருக்காரங்கெல்லாம் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போட்டாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு. அவன் வந்துன்னுக்கிறான் வரப்பு மேலே. ஒரு ஆள் போய், அண்ணாச்சி இப்படி எழுச்சிட்டிங்களே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா. இப்படி 10 பேர் சொன்ன உடனே அவனுக்கு நம்ம எழிச்சிட்டும் போலுக்குது, நிஜமாமே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடம்பு ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு 4 நாள் அவனை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு 5ஆவது நாள், அண்ணாச்சி நீங்கள் இறந்துட்டீங்க அண்ணா. அவனே போய் பாடியில் படுத்துக்கிட்டான். அந்த மாதிரி உலகத்தில் யாரை வேணுனாலையும் இதுக்கு ரிப்பிட்டேட்டிவ் சைக்காலஜின்னு பேர். ஒரே மாதிரி 10 பேர் சொன்னான் அவன் நம்பிடுவான். அதனால் நீ கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. When Krishna is common for both Pandavas and Kauravas, why was he shouldering Pandavas besides their faults and follies? ஒரு காரணம், அவர் படுத்துன்னு இருக்காரு. அப்போ துரியோதனை நான் பெரிய ஆளு நினச்சின்னு அவர் தலைமாட்டில் போய் உட்காடுறான். அர்ஜுனும் வரான், அவன் கால் மாட்டில் போய் உட்காடுறான். இவனுக்கு அடக்கம் இருக்குது, அவனுக்கு அடக்கம் இல்லை. நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இவருக்கு அது கூட தெரியாதா? அதனால் என்ன பண்ணுறாரு, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். கண்ணை முடித்து பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, நான் வரப்போகிற குருஷேத்திர யுத்தத்தில் என்னுடைய படையை கொடுத்துட்றேன், என் பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன். ஆனால் நான் ஆயுதங்கள்லாம் ஏந்த மாட்டேன், நான் நேரடியாக சண்டை போட மாட்டேன் அப்படின்னு துரியோதனை கொடுக்குறாரு. நீ தான்ப்பா தலைமாட்டில் உட்காந்து, நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு. அவன் பார்க்கலாம், இவன் சண்டை போட மாட்டான்னாக்க இவரை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு, உன்னுடைய சைன்யத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பா. சைன்யம் என்ன, உன்னுடைய பெட்டாலியன் கொடுத்துரு, உன் பணத்தெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னா. ஸோ ஈ ஆஸ்க் ஃபார் மணி பவர் அண்ட் மேன் பவர். அர்ஜுனன் சொன்னான், எனக்கு எதுவுமே வேணாம் கிருஷ்ணா, நீ மாத்திரம் என் கூட இருந்தால் போகிறோன்னா. அப்போ கிருஷ்ணர் தேரோட்டியாக இருக்கார். இவனுக்கு ரொம்ப வீக்கான சைன்யம் பஞ்சபாண்டவர்களது. அங்கே பெரிய ஆளுங்களாங்கிறாங்க, பீஷ்மர், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இங்கே யாரும் இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. இவ்வளோ வீக்காக இருக்கிற ஒரு பார்ட்டியை அவர் ஏதோ ஒரு வகையில் தந்திரம் பண்ணி எல்லா வகையிலையும் அவங்கள காப்பாற்றி கொண்டு குருஷேத்திர யுத்தத்தில் அவங்கள கெலிக்க வச்சாரா இல்லையா? அதனால் யுத்தம் முடிகிற போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார், வாங்க பஞ்ச பாண்டவர்களே, அவர் சாகிறதுக்கு முன்னே அவர்கிட்ட போய் 4 நல்ல அட்வைஸ் வாங்கிக்கோங்கன்றாங்க. வந்த உடனே இவங்களை பார்த்துட்டு பீஷ்மர் ஒவ்வொன்றும் அழுகுறாரு. அவங்க சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள் மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீரராச்சே, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இது இருக்கானே கிருஷ்ணன், இவன் எவ்வளோ பெரிய ஆள், சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். இவன் உங்கள் கூட இருந்தே காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஐடியா கொடுத்து காப்பாற்றி எல்லா ட்ரிக்ஸும் பண்ணியும் கூட நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, நாய்ப்படுமோ நரிப்படுமோ தறிப்படுமோ சொல்லத்தான் படுமோன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, இந்த கிருஷ்ண மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் ஆயிருப்பீங்கன்னு நினச்சி பார்த்து எனக்கு அல்கல்கியா வத்ரா அப்படின்னாராம். இது ஒரு உதாரணம். அப்போது கிருஷ்ணரை மாத்திரம் அவன் கேட்டதுனால அவன் இவ்வளோ தப்பிச்சான் இல்லையா? துரியோதனன் வெறும் ஆயுதத்தை கேட்டான்,
அவனும் அழிஞ்சான், அவனுடைய 100 அவங்க கூட இந்த கர்ணன் மாதிரி மகாரசர்களை எல்லாரையும் இழந்தான் இல்லையா, எல்லாத்தையும் போச்சு இல்லையா. 100 பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம், ஆனால் அவன் அழிஞ்சு போயிட்டான். அந்த மாதிரி பரிபர்கன் ஒரு கேரக்டர். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, இந்த யுத்தம் எத்தனை நாளில் முடியும்ன்ட்டு. பீமன் சொல்கிறான் இவ்வளோ நாளில், அர்ஜுன் சொல்கிறான் இவ்வளோ நாளில். பரிபர்கன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஒரு அம்பு விடுறான். இந்த அம்பில் இருக்கிற சாம்பல் யார் மேலெல்லாம் விழுதோ அவங்கெல்லாம் கோயந்தா, யார் மேலே விழலையோ அவங்க தப்பிப்பாங்கன்றான். விடுறான். லாஸ்ட்டில் மகாபாரத்தில் யார் மிஞ்சி போனாங்களோ அவங்க மேலே விழலை, இவங்க தான் மிஞ்சுவாங்க, மற்றவங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், இவன் கழுத்தை வெட்டுன்றார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜித்துக்குள்ளாடி போய் கழுத்தை வெட்ட சொல்லின்றாங்க, வெட்டுன்றார். இவன் கழுத்தை வெட்டி எதிரில் இருக்கிற மலை மேலே கொண்டு போய் வெயின்ட்டு குருஷேத்திரத்தில் மலை மேலே வைக்கிறாங்க. எல்லா யுத்தமும் முடியுது. அப்போ இவங்கெல்லாம் பீத்திக்கிறாங்க, இந்த மாதிரி நான் தான் காரணம், நீ தான் காரணம்னு. கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்தவன் இவன் தான் பரிபர்கன், அவனை கேட்கலாம் யார் நல்லா ஃபைட் பண்ணது அப்படின்னு. பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணரை அங்கே போய் கேட்குறாங்க, யார் நாங்கள் நல்லா ஃபைட் பண்ணோன்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் யார் அப்படின்றான். என்ன அப்படின்னாங்க, இது இங்கே நிற்கிறாரு கிருஷ்ணர், இவர் தான் இந்த சைட்லேயும் ஃபைட் பண்ணார், அந்த சைட்லேயும் ஃபைட் பண்ணார், உங்கள் யாரையுமே நான் யுத்த காலத்தில் பார்க்கவே இல்லையே அப்படின்னானா. அப்போ கிருஷ்ணன் எதுக்கு வந்தான், மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். பாப்புலேஷனை ஒழிக்கிறதுக்காக வடக்கில் இருக்கிற மதுராபுரியில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அவன் அதை ஒரே நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா, ஒரே நிமிஷத்தில் போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் அதை என்ஜாய் பண்ணி பண்ணான். ஒரு பணக்காரனுக்கு பொழுது போகலன்னா 2 சைடும் அவனே சீட்டு குறுக்கி 13 போட்டுன்னு இதில் ஒரு கார்டு அதில் ஒரு கார்டு எடுத்து விளையாடுவான். கேரத்தில் இந்த பக்கமும் அவனே அடிப்பான், அந்த பக்கமும் அவனே அடிப்பான் இல்லையா. செஸ்ஸில் இவனே மூவ் பண்ணுவான், அந்த பக்கம் இந்த பக்கம். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு பொழுது போல உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவருக்கே சரர் நாங்களே. படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாத்தையும் செய்கிறோம் ஒரே கடவுள் தான். அதனால் கிருஷ்ணர் தான் எல்லா விளையாட்டையும் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம், பட் என்ஜாய்டு டூயிங் திஸ். அவனுக்கு இது ஒரு கேம், அவ்வளோதான். அதனால் அவன் அந்த மாதிரி விளையாடினான். இல்லைன்னா மகாபாரதம்ன்றது எல்லா கேரக்டருமே ஒன்றுமே கிடையாது இல்லையா. இட் இஸ் ஹீ ஹூ சேஞ்ச்டு எவென்ட்ஸ் அண்டு எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி தன்னுடைய போக்கில் இந்த உலகத்தை நடத்தினவன் கிருஷ்ணன் தான். அதனால தான் பரிபர்கன் சொன்னான். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் பரிபர்கன் கழுத்தை வெட்ட சொன்ன கிருஷ்ணான்ட்டு. அவன் சொன்னான், இதுக்கு முன்னால் இவன் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருந்தான். அப்போ இவனுக்கு சாபம் கொடுத்தார் ஒரு ரிஷி, இந்த மாதிரி என்றைக்கும் உன் கழுத்து பூமியில் விழுதோ அன்றைக்கி உலகம் அழியும்னு சொன்னாங்க. அப்போது இந்த மகாபாரத யுத்தத்தில் உலகத்தை நான் அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன், மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக நான் வந்தேன். அதனால தான் அந்த வரத்தை பயன்படுத்தி அவனை வந்து கழுத்து வச்சு மேலே உட்கார வச்சேன். அப்போ கிருஷ்ணரை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க, பார் உண்டான், பார் மீழ்ந்தான், பார் இழந்தான், பார் இழந்தான். பார்னா பூமி, பூமியை சாப்பிட்டு காமிச்சானா யாருக்கு, யசோதைக்கு வாயில். பார்த்து பாரு, உலகம் பூரா என் வாயில் தான் வச்சுக்கிறேன்னா. உலகம் உண்ட பெருவாயன் உலப்பில் கீர்த்தி அம்மான். அவனுடைய கீர்த்தியை சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட பெரிய ஆத்மா அந்த ஆளுன்னு அர்த்தம். ஸோ உலகை உண்டான், உமிழ்ந்தான். அதுக்கப்புறம் பாத்தியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டான். 2வது திருவிக்கிரம அவதாரம் எடுத்து அவன் குள்ள பையனாக வந்தபோது தன்னுடைய காலால் பூமியை அளந்துட்டான் இல்லையா. பார் அளந்தான். ஸோ பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பூமியில் நடந்தான் பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போன போது. பார் இடந்தான், வாமனாவதாரத்தில் பார் அளந்தான். ஏன்னா இந்த பூமி பூரா எனக்கு தான் சொந்தம்ன்ட்டு அவன் அளந்தே காமிச்சிட்டான். ஒத்த காலில் பூமியெல்லாம் அளந்துட்டான், இன்னொரு காலில் ஆகாசத்தெல்லாம் அளந்துட்டான், 3வது காலுக்கு எங்கடா போகிறதுன்னு என் தலைமையில் நான் வலி சக்கரவர்த்தி. அதனால் உலகம் பூரா தனக்கு தான் சொந்தம்னு அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். இது தெரியாது துரியோதனனும் அர்ஜுனனும் இவன் வந்து எனக்கு 5 நாடு கொடுன்றான், அவன் கொடு முடியாதுன்றான். 5 ஊர் கொடுன்றான், முடியாதுன்றான். 5 ஊடு கொடுன்றான், முடியாதுன்றான். உலகத்துக்கெல்லாம் எவன் சொந்தக்காரனும் அவனை வச்சுக்கிட்டு அவன் என்னமோ அவனுக்கு சொந்தம் மாதிரி, இவன் என்னமோ இவனுக்கு சொந்தம் மாதிரி 2 பேரும் அடிச்சு நிற்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தும் கடவுளுக்கு தான். நீ எந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போனாலையும்
நீ எவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரார் பத்திரப்பதிவுக்கெல்லாம் போகிறல்ல, அதில் வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாறவே மாறாது. முனுசாமி குப்புசாமிக்கு விற்றான், குப்புசாமி தனிகாச்சலத்துக்கு விற்றான், தனிகாச்சலம் சேட்டுக்கு விற்றான்றது தான் மாறும். வாங்கினவன் விற்றவன் மாறும், லேண்டு மாறுறதே இல்லை. ஏன்னா லேண்டு பூரா கடவுளுக்கு தான் சொந்தம். இவனுங்க சும்மா எழுதிக்கிறானுங்க பேப்பரில். रख लाज मेरी गणपति, रख लाज मेरी गणपति, अपनी शरण में लीजिए कर आज मंगल गणपति, कर आज मंगल गणपति, अपनी कृपा कीजिए रख लाज मेरी गणपति। सिद्धि विनायक दुख हरण संताप हारी, सुख करण सिद्धि विनायक दुख हरण संताप हारी, सुख करण संताप हारी, सुख करण करो प्रार्थना मैं नित प्रति, करो प्रार्थना मैं नित प्रति, वरदान मंगल दीजिए रख लाज मेरी गणपति। तेरी दया तेरी कृपा हे नाथ हम मांगे सदा, तेरी दया तेरी कृपा हे नाथ हम मांगे सदा, हे नाथ हम मांगे सदा, तेरी ध्यान में खोए मति, तेरी ध्यान में खोए मति, पर नाम मम अब लीजिए रख लाज मेरी गणपति। करते प्रथम तव वंदना, तेरा नाम है दुख भंजना, करते प्रथम तव वंदना, तेरा नाम है दुख भंजना, तेरा नाम है दुख भंजना, करना प्रभु मेरी शुभ गति, करना प्रभु मेरी शुभ गति। குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை